வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஃபினான்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1061 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1013 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லி இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு. பிஇயும் நமக்கு பிபியும் சரி ஆல்ரெடி அது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதனால எப்போ இவங்களோட இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கோ இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவல்ல அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.11ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே இது சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு நம்ம பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 22% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லிக்கு நமக்கு எஸ்டிமேஷன் இல்லை. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட், குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு 21.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2 வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 170 கோடி கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது 0.2 இன்க்ரீஸ் ஆகி 7.8 இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா 29.5 இருக்கு. கண்டினியூஸா பார்த்தோம்னா இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து இந்த இதுல 28 இது இருக்குன்னாக்க ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது வந்து 28, 29 அதுக்கு நல்ல 200ன்னு கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸா இவங்க இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இந்த தடவை இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் இருக்கு. கொஞ்சம் நமக்கு ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி இதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு பெரிய கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் இந்த குவார்ட்டர்ல இவங்க வந்து எந்த அப்டேட்டும் பண்ணல, சேஞ்சஸும் பண்ணல. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்ல வந்து 13% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 18% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சேஞ்சஸுக்கு பிறகு எம்எஃப் ஓட இது ஓவரால் அவங்களுடைய ஹோல்டிங் வந்து கரண்ட் ஹோல்டிங் 8.9 ஆகும். இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங் 36.4 ஆகும். எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 19.5 ஆகும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 163, ஃபேர் பிரைஸ் 328, கரண்ட் பிரைஸ் 1016. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 3.10 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். எப்போ நமக்கு 2க்கு மேலே போகுதோ நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து 1லேருந்து 1.5 வரைக்கும் பார்ப்போம். செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2லேருந்து 2.5. ஸோ இப்போ இதுக்கு மேலே இவன் 3.10 கிட்டக்க வந்திருக்கிறான். அதனால இவன் சென்சிட்டிவ் ஸ்டாக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து சப்போஸ் இவன் மேலே இன்க்ரீஸ் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் 3.25ங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து ரேஷியோ 3.25ல நம்ம கவனமா இருக்கிறோம். சரி, அப்ப 3.25 இருந்ததுன்னா என்ன பிரைஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து 1067 அப்படிங்கிற லெவலுக்கு இது வந்து பிரைஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பார்ட். சப்போஸ் இந்த லெவல்ல இருந்து அவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா 2.5 கிட்டக்க கரெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே 2.5 கிட்டக்க கரெக்ஷன் எடுக்கிறான்னா அது 821 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதாகுது, நமக்கு வந்து காட்டுது. ஸோ ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் 2.75 இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
2.75 இருந்துச்சுன்னா 903 அப்படிங்கிற லெவல் வந்து நமக்கு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ 821, 903, 1067 அப்படிங்கிற லெவலில் நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோலேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் கிடைச்சிருக்கு. பார்ப்போம் ரியாலிட்டியில் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 29.4, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 7.35. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டர் எக்ஸிட் ஆக போகிறது 6.8, அதை காட்டிலுமே கிட்டத்தட்ட 0.5 கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இது வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு சொன்னாக்க Q2ஓட கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷனை Q2 7.8, எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா 7.35, 0.5 கம்மியாக இருக்குது. அதனால இது ரொம்ப சஸ்டெயின் ஆகாமல் குவிக் ரெஸ்பான்ஸாக கீழே திருப்பி கரெக்ஷன் அதோடைய நேச்சருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்குமா அப்படின்னு சொன்னால் இந்த குவார்ட்டருக்கு அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது R1லேருந்து R2 வரைக்கும் எடுத்திருக்கிறோம். R1 871லேருந்து 879, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 1015லேருந்து 1024. இதுக்கு இடையில நான் வந்து பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபார்முலா போடுவேன். இங்கே நான் அந்த பிளாஸ்ட்னு ஒரு ஃபார்முலா போடுவேன். அந்த பிளாஸ்ட்ல நமக்கு வந்திருக்கிறது 1113 நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா 1113. இந்த குவார்ட்டருக்கும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கும் 1113ன்னு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதனால 1113 நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். R2 1174லேருந்து 1184. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் குவார்ட்டரை உடைச்சிட்டான். ப்ரீவியஸ் குவார்ட்டரோட வேல்யூ இந்த மிட் பாயிண்டோடைய ஒட்டி இருக்கிறதுனால அதை உடைச்சிட்டு பிஎல் வரைக்கும் போயிருக்கிறான், பிளாஸ்ட் வரைக்கும் போயிருக்கிறான். ஆனால் 10 ரூபாய்க்கு முன்னாடியே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு எகைன் திருப்பி இந்த மிட் பாயிண்டோட ரேஞ்சுக்குள்ள வந்து சுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இவன் ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் எடுத்தான்னா R1 வரைக்கும் வரலாம். அப்படியே R1 வந்தா கூட ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணாது, அதுக்கு முன்னாடியே இதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் இவன் எப்படி பிஹேவ் பண்றான்னு பார்ப்போம். பட் இந்த ரேஞ்சை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதுதான் இப்போதைக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.